வணக்கம். இன்றைக்கி நம்ம தீபாவளி ஸ்பெஷல் சக்கரை அதிரசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு அடிகனமான பாத்திரத்தில் 3/4 கிளாஸ் அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி ஆழாக்கு தான் எடுத்திருக்கேன், இருந்தாலும் அதை கிளாஸுன்னே கணக்கு எடுத்துக்கலாம். 3/4 கிளாஸ் சர்க்கரை சேர்த்த பிறகு 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை நல்லா கொதிக்க விடலாம். சர்க்கரை நல்லா கொதிக்கட்டும். நான் இன்றைக்கி 2 ஆழாக்கு பச்சரிசியை 1 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சு நல்லா தண்ணியை வடிகட்டிட்டு நிழல்லையே நல்லா ஆற வச்சுட்டு அதை மிக்சியில் போட்டு பொடி பண்ணிவிட்டு அந்த மாவை நல்லா ஜலிச்சு எடுத்துருக்கேன். இப்போது இந்த 2 ஆழாக்கு அரிசியோட மாவை ஈரப்பதம் இருக்கும்போதே நம்ம இந்த அதிரசம் பண்ணினோன்னா ரொம்பவே கரெக்டாக இருக்கும். அதிரசம் மாவு பார்த்திங்கன்னா எப்போவுமே நம்ம காய்ந்த அரிசி மாவில் பண்ணோன்னா சரியாக வராது. இதை நம்ம ஊற வச்சு உடனே அரைச்சி அந்த ஈரப்பதம் இருக்கும்போதே அரிசி மாவை வச்சு யூஸ் பண்ணி பண்ணோன்னா கரெக்டாக இருக்கும். சர்க்கரை நல்லா கொதிக்கும் போதே ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூளும் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கொதிச்சிடுச்சு. நம்ம பாகு செக் பண்ணிக்கலாம். ஒரு தட்டில் கொஞ்சமாக தண்ணி எடுத்துக்கலாம். இந்த கொதிக்கிற சக்கரை பாகை கொஞ்சமாக விட்டு பார்த்தோன்னா இது மாதிரி தேன் மாதிரி விழணும். ரொம்ப கல் மாதிரி ஆகக்கூடாது, அதுக்கப்புறம் அதிரசம் பதம் கெட்டு போயிடும். தேன் மாதிரி விழணும். இது சரியான பதம். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சூட்டுலேயே நம்ம மாவு போட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். அதிரசம் பண்ணும்போது எப்போவுமே நம்ம கொஞ்சம் மாவு எக்ஸ்ட்ராவே வச்சுக்கணும். இப்போ நான் சேர்த்துருக்க சர்க்கரையோட அளவுக்கு 2 ஆழாக்கு அரிசியோட மாவு சரியாக இருந்தது. ஒரே ஒரு கைப்பிடி மாவு மட்டும் மிச்சமாச்சு. மற்றபடி எல்லா மாவும் இதில் சேர்த்துருக்கேன். ஒவ்வொரு அரிசியோட தன்மைக்கு ஏற்ப மாவு அதிகமாகவோ கம்மியாகவோ இழுக்கும். இப்போ இந்த அரிசியில் பார்த்திங்கன்னா நம்ம 2 ஆழாக்கு அரிசி மாவில் ஒரு கைப்பிடி அளவுக்கு மட்டும் நான் தனியாக எடுத்து வச்சுட்டேன். மற்றபடி எல்லா மாவும் சேர்த்துருக்கேன். மாவு போட்டு கலக்கும்போது அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தான் கலக்கணும். இது அடுப்புலேருந்து இறக்கிட்டு கூட கலக்கலாம். மாவு நல்ல சரியான பதத்துக்கு வந்தாச்சு. இப்போ இதை ஒரு 10 நிமிஷம் அது மாதிரி ஆற விட்டுடலாம். இப்போது 10 நிமிஷம் ஆயிடுச்சு. மாவு கரெக்டான பதத்தில் இருக்குது. இப்போ நம்ம அதிரசம் பண்ண ஆரம்பிச்சிடலாம். சக்கரை அதிரசம்லாம் நம்ம உடனே பண்ணிடலாம், அடுத்த நாள் பண்ணணும் அது மாதிரிலாம் அவசியம் இல்லை. இப்போ இதை நம்ம சின்னதாக ஒரு உருண்டை எடுத்து நமக்கு தேவையான அளவுகளில் தட்டிட்டு அதிரசத்தை எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துடலாம். சப்போஸ் நீங்கள் பண்ணுறதுக்குள்ளே மாவு நல்லா இறுகிடுச்சுன்னா ஒன்றும் பயப்பட தேவையில்லை. ஒரு கடாயில் கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம மாவு வச்சுருக்க அந்த கிண்ணத்தை அதில் வச்சு சூடு பண்ணோன்னா அந்த சூட்டுலேயே மாவு இலகிடும். அப்போ நம்ம எடுத்து பண்ணிடலாம். ஒரு பிளாஸ்டிக் கவரில் எண்ணெய் தடவி நல்லா க்ரீஸ் பண்ணிவிட்டு ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு மாவை எடுத்து ஒரு மீடியம் திக்னஸில் இது மாதிரி தட்டி எடுத்துக்கலாம். மீடியம் திக்னஸில் போட்டோன்னா நல்ல பூரி மாதிரி உப்பி வரும். அப்போ தான் நமக்கு லேயராக இருக்கும், நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு கடாயில் எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது. நல்லா சூடாக இருக்க எண்ணெயில் நம்ம தட்டி வச்சுருக்க அதிரசத்தை போட்டு பொரித்து எடுத்துடலாம். எண்ணெய் பார்த்திங்கன்னா சூடாக இருக்கணும். லோ ஃப்ளேமில் வச்சு பண்ணக்கூடாது. மீடியம் இல்லைன்னா ஹை அது மாதிரி மாற்றி மாற்றி தான் பண்ணணும். ரொம்ப ஹையில் வச்சாலும் சீக்கிரமாகவே கலர் மாறிடும், உள்ளே வேகாமல் இருக்கும். லோவில் வச்சோன்னா மாவு உதிர்ந்து போயிடும். அதனால் மீடியம் ஹை இது மாதிரி மாற்றி மாற்றி ஃப்ளேமை நம்ம மாற்றி மாற்றி தான் சுட்டு எடுக்கணும். சக்கரை அதிரசம் வெள்ளையாவோ இல்லைன்னா இது மாதிரி கோல்டன் எல்லோ கலரில் தான் இருக்கணும். ரொம்ப கலர் மாற விடக்கூடாது.
நம்ம பொரித்த பிறகு எண்ணெயை ரொம்ப வடிகட்டாமல் கொஞ்சம் லேசாக வடிகட்டிட்டு ஒரு தட்டில் அந்த பொரித்த அதிரசத்தை வச்சுட்டு ஒரு கிண்ணத்தை வச்சு ப்ரெஸ் பண்ணோன்னா மிச்சம் இருக்க எண்ணெய்லாம் வந்துடும். ரொம்ப எண்ணெயை புழியக்கூடாது, அதுக்கப்புறம் ரொம்ப ட்ரை ஆகிடும் அதிரசம். அதனால் ஓரளவுக்கு பிழிஞ்சால் போதும். இப்போது ரொம்பவே சூப்பராக நம்மளோட சக்கரை அதிரசம் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.